பாடலுக்கே உள்ள தனிச்சிறப்பு என்ன சொன்ன? பாடலுடைய தனிச்சிறப்பு என்ன? இது ஒரு கவசம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தின. அதாவது ஏன் அது கவசமாக மாறுகின்றது? அது ஏன் கவசமாகின்றது? முத்தை தரு பக்தி திருநகை ஏன் கவசமாகின்றது? எதனால அது கவசமாகுது? அது எதிர்ப்பு சக்தியை கொடுக்கின்றது. ஆனா இந்த அடிப்படையை வைத்து அது கவசமாக ஆகின்றது. தமிழ் அப்படின்னு சொன்ன தமிழின் வழி அது கவசமாகின்றது. அதுக்கும் மேல ரொம்ப முக்கியமா ஒண்ணு நடந்தது. அருணகிரிநாதர் வாழ்க்கையில ஒன்று நடந்ததுனாலதான் இது முக்கியமா அது ஒரு சிறந்த கவசமாக மாறுகின்றது அப்படின்னு சொன்னேன். எந்த அடிப்படை? அவருடைய தொழுநோய். சரி, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அருணகிரிநாதர் என்பவர் தனது தவறுகளை அதிகமாக, வாழ்க்கையில தவறுகள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் தவறுகள் செய்வது இயல்பாக இருந்தாலும் அதை கூடுதலாக செய்யும் பொழுது நமது உடலை அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா வருத்தும். நமது உடலை வருத்தும். நீங்க பாருங்க, நோய்கள் எப்பொழுது நமக்கு வருது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உயிர்ப்பு சக்தி, போன முறை சொன்னா இல்லையா, உயிர்ப்பு சக்தி. நமக்கு எல்லாருக்கும் ஒரு உயிர்ப்பு சக்தி இருக்கு, ஆகமத்தன்மை இருக்கு. ஆகமத்தன்மை என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளால ஆக முடியும். அந்த ஆகுதல் அப்படின்னு சொன்னாலும் நீங்க என்ன நினைக்கிறீங்களா, நான் எதுவாக போகின்றேன், நான் ஒரு மருத்துவராக போகின்றேன், நான் ஒரு சிறந்த விஞ்ஞானியாக போகின்றேன் அப்படின்னு நீங்க அந்த ஆகுதல் அப்படின்ற ஒரு கருத்தை பிடிச்சுக்கிட்டீங்க. ஐ வாண்ட் டு பி, உங்களுடைய கோல் என்ன அப்படின்னா அந்த கோல் செட்டிங் இப்படிலாம் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனா நம்மளுடைய தமிழ்ல அது ஆகமம்னு சொல்லுவாங்க. ஆகமம் என்பது என்ன? உங்க உள்ளத்துல இருக்கக்கூடிய அந்த உயிர்ப்பு சக்தி எவ்வளவு, அந்த மோட்டிவேஷனல் தன்முனைப்பு சக்தி எப்படி இருக்கின்றது அப்படின்றதுக்கு பேரு தான் ஆகம சக்தி. அப்ப இந்த ஆகம சக்தி என்னன்னா, நான் எதுவாக நினைக்கின்றேனோ, நான் எதுவாக ஆக வேண்டுமோ அந்த ஆகம சக்தியை பெற்றவனாக இருக்கின்றேன், பெற்றவளாக இருக்கின்றேன் அப்படின்ற அந்த பொருள் அது வருது. அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, அருணகிரிநாதருக்கு அந்த ஆகும் சக்தி ஒரு நல்லவராக, சிறந்தவராக, வல்லவராக வாழக்கூடிய அந்த சக்தியை எப்பொழுது இழக்கின்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம எப்பெல்லாம் இறைவனை விட்டு, இறைவனுடைய திருக்குறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இறைவனுக்கு ஒரு திருக்குறிப்பு இருக்கு. திருக்குறிப்புனா என்ன அர்த்தம்? இன்டென்ஷன், ஒரு உள் நோக்கம் இருக்கு. அந்த நோக்கத்தை உள்வாங்காது நாம இடறி வெளியே போறது. அப்ப இடறி வெளியே போறதுன்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய செயல்கள்ல இருந்து நாம் இந்த உலகத்துல பிறந்த நோக்கத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது, இந்த நோக்கம் என்னன்னா, இந்த பிறப்புக்கு ஒரு நோக்கம் உண்டு, இந்த பிறப்புக்கு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்திலிருந்து நாம விலகி செல்லும் பொழுது நமக்கு என்ன நடக்காது அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில வேண்டிய அந்த உயிர்ப்பு சக்தியை இழக்கின்றோம். உயிர் வாழ்றதுக்கு வேண்டிய அந்த என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நம்மளுடைய உள் சக்தி, அந்த உந்து சக்தின்னு சொல்லுவாங்க. உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆழ்மன சக்தி என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நம்மை விட்டு குறைந்து கொண்டே இருக்கும். அப்ப நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, இந்த வாழ்க்கையின் பிறப்பை, பிறப்பின் நோக்கை தெரியாது புரியாது சென்று கொண்டே இருந்தோம்னா தொடர்ந்து நமக்கு வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கும். எதற்காக கஷ்டங்கள் வருகின்றது அப்படின்னு நன்றாக சிந்தித்தோமானால், எனது வாழ்க்கை இந்த பிறப்பின் இலக்கை விட்டு, நோக்கை விட்டு, இந்த கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எதை அடையணுமோ அதை விட்டு நம்ம வெளியே போயிட்டே இருந்தோம்னா நமக்கு துன்பம் வந்துகிட்டே இருக்கும். அப்ப நான் இதை தான் அடையணும் அப்படின்னு, இதுதான் என்னுடைய இலக்கு, இதுதான் என்னுடைய ஆப்ஜெக்டிவ் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியணும். அப்ப அதை நோக்கி நாம யாரெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றோமோ அங்கு இறைவனுடைய துணை தானாகவே நமக்கு வந்துடும். யாரெல்லாம் அதை விட்டு விலகி போயிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் துன்பங்கள் அதிகமாக நேரிட்டு வருத்தும். அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அருணகிரிநாதர் தன்னுடைய வாழ்க்கையில பிறந்த நோக்கை மறந்துட்டார், தவறுகளை அதிகமாக இழைக்கின்றார், தனது உடலை பாழ்படுத்திக் கொள்கின்றார். அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, உடலை இழந்தவர் அந்த உடல்ல வாழணும். தொழுநோய்னு சொன்னல, தொழுநோய் நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான நோய் கிடையாது. ஒரு மனிதனுக்கு வரக்கூடாத நோய்கள்ல தொழுநோயும் ஒன்று. தொழுநோயும் ஒன்று. உடம்பை அப்படியே என்ன செய்யும்? அழகை குலைக்கும்.
அழகெல்லாம் அப்படியே என்ன செய்யும், குலைச்சு விடும், அழகில்லாம செஞ்சிடும். அப்படிப்பட்ட அந்த ஒரு வாழ்க்கை அவருக்கு கிடைத்ததோட வாழ வழி இல்லாத பொழுது தன்னை என்ன செய்யணும், தன்னோட உடம்பையே அழித்துக் கொள்ளணும்னு நினைத்தார். அப்பொழுதுதான் என்ன செய்றார், முருகப்பெருமான் ஆட்கொள்கின்றார். அந்த முருகப்பெருமான் ஆட்கொள்ளும் பொழுது முருகன் என்ன செய்கின்றார் அப்படின்னா, ஏன் முருகர் ஆட்கொண்டார், ஏன் ஆட்கொண்டார்? தவறு இழைக்கின்றவர்களுக்கு ஏன் இவருக்கு குறிப்பாக அருணகிரிநாதரை ஆட்கொள்ள வேண்டும்? எந்த காரணத்தினால அருணகிரிநாதரை ஆட்கொண்டார்னு சொன்னேன். தப்பை உணர்ந்தவர் ஒரு காரணம், முக்கியமான காரணம், தனது தப்பை முழுமையாக உணர்ந்து விட்டார். நான் சரியா நிறைய பிழைகள் செய்துள்ளேன் அப்படின்னு. இரண்டாவது, அவருக்கு ஏன் மீண்டும் அந்த உயிர்ப்பு சக்தியும் மீட்பு சக்தியும் தன்னுடைய புனர் உணர்ச்சி, அதாவது புனர் சக்தியை கொடுத்து, அதாவது உடம்பையே புனர் உற்பத்தி செஞ்சார். அப்படியே மீண்டும் தான் இழந்த சக்திகளையும் உடம்புல இருந்த அந்த அத்தனை இதையும் வந்து மீட்டு கொடுத்தார். எதற்காக, எப்படி, எந்த அடிப்படையை கொண்டு அப்படின்னு பார்த்தா, அவர்கிட்ட என்ன இருந்தது, தமிழ், அவருடைய சிறந்த தமிழ் புலமை, ஆழமான தமிழ் உணர்வு அவர்கிட்ட இருந்தது. ஆனா தமிழ் உணர்வு இருந்தாலும் அவர் என்ன செஞ்சாரு, வாழ்க்கையை விட்டு விலகி போயிட்டு இருந்தாரு. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு ஆணவம், எனக்கு எல்லாம் தெரியும், நானே தமிழின் வடிவு அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தது. அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் கலைந்து, இல்ல இதெல்லாம் முடியாது, இதெல்லாம் நான் கிடையாது அப்படின்னு நினைக்கும் பொழுதுதான் அவருக்கு என்ன நடந்தது, இந்த சூழல் வரும் பொழுது இறைவனே வந்து திருமுருகன் வந்து அவருக்கு என்ன செய்கின்றார், அருள் பாலித்து ஒரு விஷயம் செய்யறார். அவருக்கு கவசத்தை, முதல் கவசத்தை உருவாக்கி கொடுக்கின்றார். கவசம் என்பது, மீண்டும் சொல்கின்றேன், உங்க உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு விதமான பாதுகாப்பு அரண். அந்த அரண் என்பது உங்களை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாத அளவுக்கு அது தற்காக்கக்கூடிய ஒரு அரண், அதாவது ஒரு பாதுகாப்பு அமைப்பு. அப்ப அது என்ன செய்யும் அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் எது வந்தாலும் சரி, அதே நேரத்துல எந்த மனித சக்தியும் அவர் உள்ளே அவரை தாக்க முடியாது, அவரை பாதுகாக்கக்கூடிய அந்த சக்தியாக, அந்த அரணாகத்தான் இந்த முத்தை திரு பக்தி திருநகை வெளிப்படுது. அதை யார் எடுத்து கொடுக்கிறார், முருகர். எந்த வரி எடுத்து கொடுக்கின்றார், முத்தை தரு அப்படின்ற, முத்தை தரு பக்தி திருநகை அப்படின்ற அந்த வரியை எடுத்து கொடுக்கும் பொழுது, இந்த வரி சாதாரண வரியா இருக்க முடியுமா? அதற்கு பிறகுதான் அவர் படிக்கிறாரு, முத்தை தரு பக்தி திருநகை அந்த வார்த்தையை எடுத்த பிறகு அதனுடைய முத்தை தரு அப்படின்ற அந்த 2 வரிகளையே எடுத்து அங்கிருந்து விரிக்க 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 அதுவே கவசமாக அவருக்கு மாறி இருக்கு. உள்ளத்துல ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சி அங்க அவருக்கு ஏற்படுது. உள்ளத்துல அவருக்கு வந்து ஒரு என்ன நடக்குதுன்னா, ஒரு தன்னாளுமை வருகின்றது. தன்னை மீட்டு எதிலிருந்தும் வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அவர்களிடையே வெளிப்படுகின்றது. அப்போ அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, முத்தை தரு பக்தி திருநகை அப்படின்ற அந்த வார்த்தையை மட்டும் நம்ம முதல்ல ஆழமாக சிந்திக்க வேண்டும். இது இறைவன் எடுத்து தருகின்றார் அப்படின்னு சொன்னாக்கா அதனுடைய ஆழம் நமக்கு முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் நமக்கு உண்டு. ஏன்னா அது இறைவனுடைய திருவாக்கு, சரியா? அப்ப அந்த திருவாக்கு எப்படி இருக்கும், எப்படிப்பட்ட உணர்வை நம் உள்ளத்துல ஏற்படுத்தும் அப்படின்றத முதல்ல பார்க்க போறோம், சரியா? அப்ப இன்றைக்கு முத்தை தரு பக்தி திருநகை என்பது என்ன அப்படின்றத புரிந்து கொள்ள போறோம். இந்த ஒரு வரியை நன்றாக உள்வாங்க வேண்டும். சரி, இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, முதல்ல முத்தை தரு அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையும் பக்தி திருநகை என்பதையும் நாம முழுமையா புரிந்து கொள்ளணும். புரிந்து கொண்டால்தான் அந்த வரிகளுடைய ஒவ்வொரு வரிகளும் நம்மோடு எப்படி பேசுகின்றது அப்படின்றத நம்மளால உணர முடியும். சரி, இப்ப என்ன அப்படின்னு சொன்னா, முதல்ல முத்தை என்பது என்ன அப்படின்னு விளக்குறேன். பொருளை வந்து இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, இது ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன், வெளியில அதை விளக்க முயல்கின்ற நிறைய தமிழ் புலவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் மத்தியிலேயே வந்து சில குழப்பங்கள் இருக்கு, தெளிவின்மையும் இருக்கின்றது. இதை வந்து நாம திருத்த வேண்டும். ஆனா உங்களுக்கு சொல்லும் பொழுது அதையே அவங்களுக்கும் சேர்த்து சொல்றேன். என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க விளக்கும் பொழுது அதை தப்பாக விளக்கி கொண்டு போயிட்டு இருக்காங்க. என்ன விளக்கம் அப்படின்னா, முத்தை அப்படின்னா என்ன செய்யறாங்கன்னா, தெய்வானையின் பற்கள் முத்து போன்று இருக்கின்றது அப்படின்னா முதலே தப்பா விளக்குறாங்க.
முத்து போன்று அப்படின்னு சொல்லி விளக்கங்களை கொடுத்து போறாங்க. இது வந்து தப்பான விளக்கம். இறைவன் வந்து ஒரு உயிர்கள், இப்ப நம்ம ஒரு உயிர் தவித்து கொண்டிருக்கு, ஒரு உயிர் தன்னுடைய வேதனையை சொல்லி அழுகின்றது, தன்னுடைய வாழ எனக்கு பிடிக்கவில்லை அப்படின்னு துடித்து கொண்டிருக்கின்ற சூழல்ல தெய்வானையின் பற்களை போன்று அப்படின்ற கருத்துல யாராவது எடுத்து கொடுப்பாங்களா? அப்ப இறைவனை எப்படி புரிந்து கொண்டிருக்கும் பாருங்க. முருகப்பெருமான் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எடுத்து கொடுப்பாரா? முத்தை தரு அப்படின்னு எடுத்து கொடுக்க மாட்டாரு. அப்ப இதெல்லாம் தவறான ஒரு வழிகாட்டல். முதல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, முத்தை தரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாழ்க்கை முத்தை அப்படின்னா முக்தி. முத்தை அப்படின்றது முக்தி, அழகான வார்த்தை. முத்தை அப்படின்றது முத்துக்களை போன்றது அப்படின்ற பொருள்ல வராது. முக்தி என்பது முக்தி, முடிவு. எது உனக்கு முடிவு தரும்? நீ தேடிக்கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை, நீ பார்க்க விரும்புகின்ற இந்த வாழ்க்கை எது முடிவாக இருக்க வேண்டும் என்பதை நீ உள்வாங்கினாயா அப்படின்ற கேள்வி கேட்கிறாங்க. முருகர் கேட்கிற கேள்வியை அந்த வரியிலேயே எடுத்து கொடுக்கிறாரு. ஐயா, நீ எங்கே செல்கின்றாய், எப்படி வாழ்கின்றாய்னா வாழ்க்கையை விட்டு நீ விலகி சென்று கொண்டே இருக்கின்றாய். உன்னுடைய கடப்பாடு, இந்த பிறப்பு, இந்த உலகத்துல நீ எடுத்த இந்த வாழ்க்கை ஒரு இலக்குடையது, ஒரு காரணம் இருக்கு. காரணம் தெரியாமலே நீ வாழ்ந்து முடிக்க கூடாது. நம்மளும் காரணம் தெரியாமையா வாழ போறோம், எதுக்காக வாழ்றோம் அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? காரணம் உடையது. நாம் அத்தனை பேரும் காரணத்திற்காக இங்க இருக்கின்றோம். காரணம் தெரியல அப்படின்னு இந்த உலகத்துல நம்ம வாழ வேண்டிய கட்டாயம் கிடையாது. அப்ப நம்ம எல்லாமே there must be a reason, ஒரு கட்டாய காரணம் இருக்கு. அப்போ அந்த காரணத்திற்கும் நம்ம வாழ்வதற்கு ஒரு முடிவு வேணும். யாரும் முடிவை பற்றி சிந்திக்காதவர்கள். எந்த காரியம் எடுத்தாலும், எந்த காரியம் ஆரம்பமானாலும் அங்கே ஒரு முடிவு இருக்க வேண்டும். அந்த முடிவு என்ன என்பதை நாம் உள்வாங்க வேண்டும். அப்போ அந்த கருத்தை நல்லா வந்து மனசுல அழுத்தம் திருத்தமாக முழுமையாக முருகப்பெருமான் என்ன சொல்றாரு, நீ அங்கே திரிந்தாய், இங்கே திரிந்தாய், வாழ்க்கையை திரிந்து பரதேசி போல தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முழுமையான வாழ்க்கை என்பது சரியாக தெரியாமல் தன்னுடைய விருப்புகளின் மேலே அப்படியே விருப்பு, எனக்கு இது பிடிக்குது, அது பிடிக்குது, எனக்கு டூரியான் சாப்பிட பிடிக்கும், அது பிடிக்கும்னு அப்படியே திரிஞ்சு வாழ்க்கையில என்ன செய்யறோம்? அந்த உடம்பை கெட்டு அழிக்கின்றோம். வாழ்க்கையில நம்மளுடைய மூளை, கண்கள், காது, நம்மளுடைய வாய், பேச்சு, ஐம்புலன் அத்தனையும் கொடுத்த மாபெரும் மிகப்பெரிய தெளிந்த ஒளிகள். இதெல்லாம் என் வாழ்க்கைக்கு கொடுத்த மிகப்பெரிய பிரகாசங்கள். என்னை வந்து வாழ்க்கையை பார்க்க வைப்பதற்காக இந்த வாழ்க்கையில நடக்கக்கூடிய அத்தனை உலக சம்பவங்களின் வழி இறைவனின் திருவிளையாட்டை, திருவருளை புரிந்து கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட இந்த உடம்பு இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அதை அப்படியே வீணடிக்கிறேன். இது எதற்கு ஓமானம் கொடுக்கலாம் அப்படின்னா, நீ உங்களுக்கு எல்லாருக்கும் இதை வந்து யாரோட ஒப்பிட்டு காட்டலாம் அப்படின்னா, இந்த பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, துண்டு சிகரெட்னு சொல்றோம்ல, இந்த துண்டு சிகரெட் குடிச்சிட்டு இருக்கிறவங்கள பார்த்தா உங்களுக்கு எப்படி தோணும்? இவங்க என்ன இது உடம்பை புகைப்பிடித்து அதன் வழி தன்னுடைய உடம்பை கெடுத்துக் கொள்கின்றார்கள். மதுபானம் மறந்துறவங்களை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னு தோணுது? உடம்பை இதுக்காக கொடுத்துருக்காங்க, வாழ கொடுத்துருக்காங்க, இவங்க கெடுத்துக் கொள்றாங்களா அப்படின்னு. அதே மாதிரிதான் போதை பொருள். அப்ப டிராக் அப்படின்ற போது இந்த டிராக் எடுக்கும் பொழுது அவங்க எதற்காக இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கு? அதற்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு. அதற்குன்னு ஒரு பாத்தீங்கன்னா அந்த உடம்பு ஒரு ஆலயம், ஒரு கோவில், இறைவன் இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு உண்மை பொருள் நம் உள்ளே இருக்கின்றது. அது அங்கே நம் உள்ளே அந்த இறை பொருள், இறை சக்தி அங்கே வாசிக்கின்ற, அதாவது பாத்தீங்கன்னா வசிப்பிடம் அங்கதான். உத்தமன் கோவில் கொண்டான் இங்க இருக்கின்றார். இறைவன் இருக்கின்ற இந்த இடத்தை, இந்த நமது உள்ளத்தை, இந்த உடம்பை ஆலயமாக பார்க்க வேண்டும் என்பது நம்மளுடைய பண்பாடு, நம்மளுடைய மரபு. அப்போ இதற்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கணும். நம்ம இதை என்ன செய்யறோம்? ரொம்ப கேவலமா நம்ம நடத்துறோம். உடம்பை தான் நம்ம வந்து அளவுக்கு மிஞ்சி கேவலமா நடத்துறோம். யாரெல்லாம் உடம்பை கேவலமாக பார்க்கின்றார்களோ, தனக்கு அது வந்து ஒரு அசிங்கமாக பார்க்கின்றோமோ, அவர்களால் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. ஏனென்றால் அது கோவில். உடம்பு சுத்தமாக இருக்க வேண்டும், உடம்பு புனிதமாக இருக்க வேண்டும். அது புனிதமாக இருக்க வேண்டும் என்பது என்ன பொருள்ல வருதுன்னா, நாம உடம்பை சரியான முறையில் பாதுகாக்க வேண்டும்.
சரியான முறையில் அதை இறைவன் இருக்கின்ற இடமாக நாம மாற்ற வேண்டும். அப்ப அப்படிப்பட்ட அந்த சூழல்ல முதல்ல உடம்பையும் நம் உடம்பால் கொடுக்கப்பட்ட அந்த உடம்பின் வழி இருக்கக்கூடிய அந்த பாத்தீங்கன்னா நமக்கு அந்த பஞ்ச புலன்கள் ஞானேந்திரியங்கள்னு சொல்லுவாங்க, ஞானத்தை தரக்கூடிய இதெல்லாம் பெரிய கருவிகளை கொடுத்திருக்காரு. கடவுள் என்ன செய்யறாருன்னா கண்களை கொடுத்திருக்கின்றார். அந்த கண்களை நாம சரியா பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா அது வந்து மிகப்பெரிய ஞானத்தை கொடுக்கும். கண் இல்லாதவர்களிடையே நாம போகும்பொழுதுதான் கண்ணின் அருமை தெரியும். கண்ணு போனாதான் நம்ம துடிப்போம், உலகம் போச்சே என்னால பார்க்க முடியலையே அப்படின்னு. கண்ணுக்கு ஒரு மாபெரும் ஞானம் தரக்கூடிய ஒரு சக்தி உண்டு. காதுக்கு மிகப்பெரிய ஞானம் தரக்கூடிய சக்தி உண்டு. இன்னைக்கு இதெல்லாத்தையும் நம்ம வந்து சரியாவே பயன்படுத்துறோமா அப்படின்னு. அதனாலதான் சொல்றது, அதிக நேரத்தை உங்க கண்களை கொண்டு போய் அந்த பெட்டி, என்ன பெட்டி, தொலைக்காட்சி பெட்டி, டிவின்னு சொல்ற அந்த டெலிவிஷன்ல புதைக்காதீங்க. அடுத்தது அதிகமா இன்னைக்கு ஹெட்போன் வந்துருச்சு, ஹெட்போன் உள்ளுக்கு உங்களுடைய எண்ணங்களை கொண்டு போய் புதைக்காதீங்க. இதெல்லாம் கருவிகள், ஆனா உங்க வாழ்க்கை கிடையாது. அது நிஜம் இல்ல. நீங்க உண்மையிலே பார்க்கணும், அனுபவிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இயற்கை உங்களோட அதிகமாக பேசும். இயற்கையோட பேசுற வாழ்க்கை நமக்கு குறைஞ்சு கொண்டே போகுது. அப்ப இது எல்லாமே நம்மளுடைய ஐம்புலன்களை பயன்படுத்துகின்ற ஆற்றலை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஐம்புலன் உங்களுடைய வாழ்க்கையில மிகச்சிறந்த வாழ்க்கையை மாற்றி காட்டும். ஒரு பூ அது பாருங்க, தன்னுடைய அழகை மட்டும் காட்டல, அதற்கு ஒரு வாசம் இருக்கின்றது. அது வாசமாக மட்டுமல்ல, அதை அப்படியே எடுத்து மென்னு பார்த்தாக்க, அப்ப ஒரு ரோஜா பூ எடுத்து அதை அப்படியே மென்னு பார்த்தோன்னா அதுல பன்னீர் இருக்கின்றது. அப்போ பன்னீர் சக்தியாக நம் உள்ள போகின்றது. அப்படி தன்னையே ஒரு அழகாக அது என்ன செய்கின்றது, நமக்கு ஒரு அந்த ஞானேந்திரியங்களை, அந்த ஆழமான ஒரு உண்மையை காட்டக்கூடிய சக்தியை அது தருகின்றது. அப்படிப்பட்ட இந்த உடம்பை வைத்துக்கொண்டு நாம என்ன செய்ய வேண்டும் என்பது நமக்கு தெரியல. நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு தெரியல, காரணம் புரியல. அப்போ முதல்ல முருகப்பெருமான் என்ன எடுத்து தரா, நீ என்ன செய்யணும் இந்த உலகத்துல அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு பிளானிங்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்திரிச்சதோட இதை செய்யணும் இதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு திட்டம் வகுக்கிறோம். அதை வகுக்கிறோம்ல, அதே மாதிரி நாம் என்ன செய்யணும், நாட்கள், வாரம், மாதம், வருடம், அப்புறம் முழுமையா என்ன எடுக்கிறோம், வருடங்கள் முடிஞ்சிச்சுன்னா அதற்கு மேல வாழ்க்கை. வாழ்க்கையில ஒரு முடிவு இருக்கணும், நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்கணும். அந்த முடிவை நோக்கி நாம எல்லாம் என்ன செய்யணும், பயணம் செய்யணும். அதுதான் என்னுடைய இலக்கு. அப்போ அதுதான் லட்சியவாதிகள்னு சொல்லுவாங்க, கொள்கைவாதிகள்னு சொல்லுவாங்க. அந்த லட்சியத்துக்காக தன்னை அர்ப்பணிக்க வேண்டும். அது என்ன லட்சியம் அப்படின்னும் பொழுது, அந்த லட்சியம் தான் இறைவனுடைய முக்தி, முடிவு அப்படின்னு சொல்றார். முடிவு அப்படின்ற ஒரு வார்த்தை. சரி, இப்போ அந்த முதல்ல முத்தை அப்படின்ற வார்த்தைக்கு முதல்ல அர்த்தம் தருது. முத்தை தருகின்ற, முடிவை தருகின்ற, உன் வாழ்க்கைக்கு எது முடிவை தருமோ அதை நீ உள்வாங்கினாயா அப்படின்ற அந்த கேள்வியை முதல்ல தந்து, முத்தை தரு பக்தி திருநகை அப்படின்னு இன்னொரு அழகான ஒரு வார்த்தையை எடுத்து தர. அப்போ முதல்ல முத்து என்பது என்ன அப்படின்றத முதல்ல புரிந்து கொள்ளணும். சரி, முடிவு எது என்னுடைய வாழ்க்கையின் முடிவாக இருக்க முடியும், எதையா உங்களுடைய வாழ்க்கையின் முடிவாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? வாழ்க்கையின் சிறந்த முடிவு எது? உங்களுடைய முடிவு என்னம்மா சொல்லுங்க, எது உங்களுடைய வாழ்க்கையின் சிறந்த முடிவு? சரி, முதல்ல எல்லாருக்கும் ஒரு இலக்கு இருக்கு, நான் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு தொழில் அடிப்படையில எதையாவது ஒரு அடைவை பாக்குறீங்க, அது உங்களுடைய முடிவு அப்படின்ற ஓரளவுக்கு நீங்க எட்டிய பின்பு ஒரு முடிவு. வாழ்க்கைக்கு ஒட்டு மொத்தமா வாழ்ற காலங்கள்ல எனக்கு ஒரு முடிவு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்ய முடியும்? யாருக்கு சொல்றீங்க? யாருங்க அதை பத்தி சிந்திச்சு வச்சிருக்கீங்களா? என்ன முடிவு ஐயா, நீங்க என்ன முடிவு வச்சிருக்கீங்க உங்க வாழ்க்கைக்கு? தெரியல, இதுலதான் முடிவு எடுக்கணும், அதுதான் பயிற்சி கொடுக்கணும். சரி, இங்க 4ஆம் அந்த இதுல நீங்க என்ன முடிவு எடுத்து வச்சிருக்கீங்க? முக்தி. அவங்க முக்தி என்ன, முக்தின்னு எதை புரிந்து வைத்திருக்கீங்க? முக்தின்னு எதை சொல்றீங்க? எதை முக்தின்னு நீங்க பாக்குறீங்க? சிவபெருமானை அடைய வேண்டும் அப்படின்ற அந்த உணர்வோடு அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில நகர்த்தி கொண்டிருக்கின்றாராம். முக்தி என்பது என்னன்னா, இந்த பிறப்பு, இதற்கும் மேல் வருகின்ற ஒவ்வொரு பிறப்பையும் நான் நிறுத்த வேண்டும். எனக்கு நிரந்தரமான ஒரு உள்ளத்துல எனக்கு என்ன வரணும் அப்படின்னா, உண்மை தெரிய வேண்டும், ஆனந்தம் வர வேண்டும்,
ஒரு உண்மையான ஆனந்தம் வர வேண்டும், அது முழுமையாக இருக்க வேண்டும். அப்போ அதுதான் எனக்கு என்னுடைய குறிக்கோள், இதுதான் உண்மை அப்படின்னும் பொழுது அந்த உண்மையை நோக்கி நான் ஏன் செல்லக்கூடாது, அதுதான் எனக்கு முடிவாக இருக்க வேண்டும் அப்படின்னு. எல்லாரும் சொல்லுவாங்க அதெல்லாம் பாட்டிட்டு விட்டுருவோம், நமக்கு வேண்டாம் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இல்லை. நம் உள்ளே நாமே இப்பயே நிர்ணயிக்கும் பொழுது அது இறைவனுடைய முடிவாக நம்ம பார்க்கிறோம், கண்கள்ல நமக்கு தெரிகின்றார் இறைவன். அப்போ இறைவனோடு இருப்பது அப்படின்னு அதை தான் வந்து திருவள்ளுவரும் சொல்லிக் கொடுப்பாரு. என்ன சொல்லிக் கொடுப்பாரு அப்படின்னா, பிறவி பெருங்கடல், பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவன் அடி சேராதார். அந்த பாருங்க என்ன அர்த்தம் அப்படின்னா, இறைவன் அடி சேர்பவர் யார் அப்படின்னா பிறவி பெருங்கடலை நீந்த முடியும் அப்படின்னு கற்றுக் கொடுக்குறாரு. இன்னைக்கு எல்லாம் என்ன செஞ்சிடறோம்னா, ஒரு கடல்ல போட்டு தத்தளிக்கிற மாதிரி அப்படியே தவிச்சுட்டு இருக்குமா. அதை தாண்டி போகக்கூடிய சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னா பிறவியே, இந்த பிறவிக்கு இன்னும் நீங்க எடுக்கக்கூடிய இன்னும் எத்தனையோ பிறவிகளுக்கு அந்த பிறவி பெருங்கடலை பெருங்கடலாம். ஒரு கடல்ல அவங்களை தூக்கி போட்டா நீந்தி வந்தா முடியுமா 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 முடியுமான்னு அப்படி யோசிச்சு போயிட்டே இருக்கும் பொழுது அதற்கு முடியும்ன்ற அந்த வார்த்தை எப்போ வருதுன்னா, பிறவி பெருங்கடலை நீந்த முடியும். யார் நீந்துகின்றார்களோ, பிறவியை கடக்கின்றார்களோ அவர்கள் மட்டும்தான் இறைவனடி சேர முடியுமா, மற்றவர்களால் முடியாது. அப்போ அதற்கு முதல்ல வழி. அப்போ முக்தி என்பது பிறவியை, என்னுடைய பிறவியை நான் நிறுத்த வேண்டும். நான் எடுக்கின்ற பிறப்பு இதோட போதும், அப்போ போதும், அதுதான் முடிவு. இதுக்கு மேல எனக்கு பிறப்பு வேண்டாம். இரவா நிலை வேண்டும், இறக்காத நிலை வேண்டும். நான் இறக்க வேண்டாம், உண்மையை தெரிந்து கொண்டு இரவாத அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும். அந்த இரவா வாழ்க்கை என்பது உண்டு. அதெல்லாம் வந்து வள்ளலாரெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க நமக்கு. இரவாத வாழ்க்கை என்பது உண்டு. இந்த உடம்பு அழியும் அப்படின்ற அந்த கருத்து இருந்தாலும், இந்த உடம்பை நாம் கலட்டி வைக்க முடியும் என்றாலும் நம்மால் இரவாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்னு. அதுதான் முத்தை தரு அப்படின்ற அந்த கருத்தை வந்து அழகாக சொல்லி தராங்க. அப்போ நீங்க எல்லாரும் என்ன செய்றீங்க, உங்களுடைய இரவாத வாழ்க்கை இறக்கக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய இறப்பு என்பது இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு பாடம் நீங்க படிக்கிறீங்க. எதுக்காக போன முறை அந்த பெரியவங்க எல்லாம் படிச்சாங்க எனக்கு தெரியல. இரவாத வாழ்க்கை ஒன்று இருக்கின்றதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக உண்டு. சரி, நீங்க எத்தனை வயது வரைக்கும் வாழ முடியும்? ஐயா நீங்க சொல்லுங்க, எத்தனை வயது வரைக்கும் நீங்க வாழ முடியும்? 80 வாழ்க்கை அப்படின்னு, 80 வயது வரைக்கும் வாழ முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா உண்மையிலேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, என்னுடைய வாழ்க்கையில இரவாத வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கா, சாகாத வாழ்க்கைன்னு இருக்கா? உங்களுக்கு தெரிந்த ஒரு இரவாத ஒரு வாழ்க்கை யாருக்கிட்ட இருக்கு? யாரும் தெரிந்தவங்க இருக்காங்களா? யாருமே இல்ல. அருணகிரிநாதர் அப்படின்லாம் அவங்க சொல்றாங்க பாருங்க. உண்மை, இன்ற வரைக்கும் இரவாமல் நம்மோடு இருக்கின்றவர்கள நிறைய பேர் இருக்காங்க. அதுல பாருங்க ஒரு குறிப்பா உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் தெரிந்தவர் வந்து திருவள்ளுவர். இன்றும் நம்மோடு இரவாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகுன்னு நான் சொல்றேன். யார் கொடுத்தா? திருவள்ளுவர் கொடுத்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே கொடுத்த அவருடைய அந்த வாக்கு என் உள்ளே இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கின்றது என்றால் அவர் இரவாமல் என்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். அவர் இறக்கல. அவர் இறந்திருந்தா எனக்கு அவரை தெரிஞ்சிருக்காரு. இன்னைக்கு நான் அவரை தெரிந்து அறிந்து அவருடைய வாசகத்தை நான் படித்துக் கொண்டிருக்கின்றேன், குரலை நான் படித்துக் கொண்டிருக்கின்றேன், அவருடைய உட்சுவாசத்தை நான் சுவாசித்துக் கொண்டிருக்கின்றேன். பாத்தீங்கன்னா திருவள்ளுவரை அறிகின்றேன், உணர்கின்றேன், சுவாசிக்கின்றேன். அவருடைய அந்த கருத்துக்கள் என் உள்ளத்தில் அப்படியே ரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அப்ப எப்படி உணர்றோம் பாருங்க. அப்போ அவர் இரவாத வாழ்க்கை எனக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காரு. நான் இரவாமல் இருக்கின்றேன், நீனும் இரவாமல் இருக்க முடியும். தோளுடைய செவியன் இடையேறியோ தூவன் மதிசூடி அப்படின்னு ஞானசம்பந்தர் எனக்கு அவருடைய வாழ்க்கையை கற்றுக் கொடுத்திருக்கார். அவர் இறக்கவில்லை, என்னோடு இருக்கின்றார். ஞானசம்பந்தனை நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கின்றேன். எப்பொழுதெல்லாம் தோளுடைய செவியன் விடையேறியோர் தூவன் இறைவனுக்கு பாடும் பொழுது அங்கே ஞானசம்பந்தன் என்னோடு உயிரோடு உயிராக கலந்து அந்த ஞானசம்பந்தன் என்னோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். நான் அனுபவிக்கின்றேன். அப்ப எப்படி இறக்க முடியும்? அவங்க இறந்தவர்களாக எப்படி இருக்க முடியும்? நிச்சயம் இரவாதவர்கள், நம்மோடு வாழ்கின்றவர்கள். இரவா வாழ்க்கை என்பது உண்டு. நீங்களும் வாழ முடியும்.
உங்களாலேயே அந்த இரவா வாழ்க்கை உண்டு. ஞானசம்பந்தர் உடலால் இல்லை, ஆனா உயிரால், அவரின் உணர்வால், அவரினுடைய உள் சக்தியால், அவருடைய உள் உணர்வால், அவருடைய பேராற்றலின் வழி என்னோடு அவர் உயிர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்ப இரவாத வாழ்க்கை என்பது உண்டு, முக்தி என்பது உண்டு. அதை நாம் உணர முடியும் அப்படின்றதுக்கு நமது முன்னோர்கள் எடுத்து கொடுத்த, அதாவது பாத்தீங்கன்னா இறைபெருமான் சிவபெருமானுடைய ஒரு மாபெரும் அறிவே வடிவாகிய முருகப்பெருமான் எடுத்து கொடுத்த அந்த வார்த்தை முத்தை தரு பக்தி திருநகை. இன்று நாம பார்த்த வார்த்தை முக்தை தரு, முக்தியை தருகின்ற, முடிவை தருகின்ற வாழ்க்கையை தேடுவோம். அந்த முடிவு யார் முடிவை நோக்கி செல்கின்றார்களோ, இறைவனின் திருவடிகளை திருக்குறிப்பை நோக்கி செல்கின்றார்களோ அவர்களுக்கு முடிவு உண்டு. அதனால வாழ்க்கையை முடிவை நோக்கி நாம் செலுத்த வேண்டும் என்பதுதான் இதனுடைய முதல் வரியின் மிகப்பெரிய உண்மை. சரியா? புரிந்து கொள்வோமா? சரி. சிவா திருச்சிற்றம்பலம்.